ஸோ அதுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இவர் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஆட்டிடியூட் காட்டுறது, ஷூட்டிங் லேட்டாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் திருத்திக்கிட்டாரா, அவரும் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த நடிப்பு திறமை இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த ஆக்டிங் கோச் மூலமாக சரி பண்ணிக்கிட்டாரா, இவருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த நடிகர் திரைப்படத்தினுடைய ஒன்லைன். இப்போ ஒரு பர்டிகுலரான சீனில் அவருடைய ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த ஆக்டிங் சொல்லி தரும்போது ஒரு சீனில் ரொம்ப இப்படி எமோஷனலாகி அவர் அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் டக்குன்னு எல்லாருமே சிரிச்சிருவாங்க, அவரும் சிரிச்சிருவார். அந்த சீன் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஒரு மெச்சூர்டான நடிப்பை சோபின் கொடுத்துருந்தாரு. ஏன்னா படம் நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இங்கே இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்லோவாக எந்த ஒரு கனெக்டும் பண்ணிக்காமல், என்னப்பா நீ வந்ததுலேருந்து படத்தை பற்றி குறையாவே சொல்லிட்டு இருக்க, படத்தை பாசிட்டிவாகவே இல்லையா, உனக்கு படத்தை பாசிட்டிவாகவே பார்க்க தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருப்பேன், அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாத்ரூம் ஃபைட் சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த படத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கு. இயக்குனர் ஜீன் பாலால் இயக்கத்தில் டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய நடிகர் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தையும் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் தமிழில் இந்த படம் வந்து அதாவது டப் பண்ணி ரிலீஸ் பண்ணல, மலையாளத்தில் மட்டும் தான் சென்னையில் எல்லா இடங்களையுமே ரிலீஸ் ஆகிருக்கு. சப்டைட்டில் கீழே இருக்குது. ஸோ நாங்கள் இந்த திரைப்படத்தை மலையாளத்தில் தான் பார்த்தோம், சப்டைட்டிலோட தான் பார்த்தோம். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதை, அதாவது ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக டேவிட் படிக்கல் அப்படிங்கிறவர் இருக்கார். அதாவது நம்ம டொவினோ தாமஸ் அவர்கள் தான். ஸோ அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கு சரியாக நடிப்பு வராதுப்பா, ஏதோ லக்கில் அவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவர் காதுக்கு பின்னாடி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவர் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவார், ஷூட்டிங் லேட்டாக வருவார். இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது மலையாளத்தில் கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்குனரான ரஞ்சித் பாலகிருஷ்ணன், அதாவது அந்த கேரக்டர் பண்ணியிருக்கவர் இந்த மலையாள இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன். ஸோ அவருடைய டேரக்ஷனில் பண்ணும்போது இவருக்கு சரியாக பண்ணல, ரீடேக் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் கடுப்பாகி ஷூட்டிங்லாம் வரமாட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாப்புல. இந்த நிலையில் திரும்பவும் வந்து அவர் வந்து அதாவது திரும்ப நான் பண்ணணும், எனக்கு நடிப்பு வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆக்டிங் கோச் ஒருத்தர் இருக்கார், அதாவது நம்ம ஷோபின் ஷாகிர், அவர்கிட்ட போய் ஆக்டிங் கோச் எடுத்துக்கிட்டு திரும்ப நான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இவர் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஆட்டிடியூட் காட்டுறது, ஷூட்டிங் லேட்டாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் திருத்திக்கிட்டாரா, அவரும் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த நடிப்பு திறமை இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த ஆக்டிங் கோச் மூலமாக சரி பண்ணிக்கிட்டாரா, இவருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த நடிகர் திரைப்படத்தினுடைய ஒன்லைன். டொவினோ தாமஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த படத்தில் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் அந்த டேவிட் படிக்கல் அப்படின்ற அந்த மலையாள சூப்பர் ஸ்டார் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே பிரில்லியண்ட்டாக இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு கதாபாத்திரத்தில், அதாவது அந்த டேவிட் படிக்கல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஸ்க்ரீனுக்குள்ளே அங்கே நடிக்கிறாரு. இந்த பக்கம் வெளியே நாம் பார்க்கும்போது டொவினோ தாமஸாவும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. ஸோ நம்ம ரெண்டு ஆங்கிளையும் அவர் பார்க்கலாம். அவர் டேவிட் படிக்கலாவும் ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம், டொவினோ தாமஸாவும் பார்க்கலாம். பட் நாம் மோஸ்ட்லி டேவிட் படிக்கலாவே பார்க்க முடிஞ்சது அவர். ஏன்னா அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு கேரக்டருக்கான விஷயங்கள் அப்படின்ட்டு எல்லாமே அவர் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. நல்லாவே இருந்தது. குறிப்பாக படத்தில் ஆரம்பத்தில் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இந்த டெயில் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு ஹேர் கட் அப்படின்ட்டு 2-3 கெட்டப்பில் அவரை பார்க்க முடியாது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் எமோஷனல், இன்னொரு பக்கம் ஜாலி, இன்னொரு பக்கம் நல்லா வைப் பண்ணுறது அப்படின்ட்டு அவருடைய ஃபேஸில் நிறைய ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அவருடைய நடிப்பில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது அஃப்கோர்ஸ் ஷோபின் ஷாகிர். அவர் தான் இந்த படத்தை வந்து அந்த ஆக்டிங் கோச் அப்படின்ற ரோலில் வந்திருக்காரு. ஆக்டிங் கோச்னு சொல்லும்போது தெரிய வேணாமா, ஸோ அந்த ட்ரெயின் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு கம்ஃபர்டபுளான ரோல் தான் அவருக்கு கிடச்சிருக்கு, அது சரியாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருடைய தலையெல்லாம் நல்லா அந்த ஒயிட் முடி, அது வெள்ளை முடியாக இருக்கிற மாதிரி இந்த ஒயிட் ஹேர்லாம் பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்தது. அவர் லுக் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. குறிப்பாக ஒரு பர்டிகுலரான சீனில் அவருடைய ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த ஆக்டிங் சொல்லி தரும்போது ஒரு சீனில் ரொம்ப இப்படி எமோஷனலாகி அவர் அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் டக்குன்னு எல்லாருமே சிரிச்சிருவாங்க, அவரும் சிரிச்சிருவார். அந்த சீன் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஒரு மெச்சூர்டான நடிப்பை சோபின் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வந்து இந்த படத்தில் நிறைய மலையாளத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் சின்ன சின்ன கேமியோ கொடுத்துருக்காரு. நம்ம லால் அவர்களாகட்டும், இந்திரன்ஸ் அப்படின்ட்டு பலரும் சின்ன சின்ன கேமியோ கொடுத்து போயிருக்காங்க. பாவனா ரொம்ப நாளுக்கு பிறகு அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அப்பப்போ தான் வந்துட்டு போகிறாங்க. பெருசாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் கிடையாது. பட் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஹனிபீ, டிரைவிங் லைசன்ஸ், சுனாமி அப்படின்ட்டு நல்ல நல்ல படங்களை கொடுத்த இயக்குனர் ஜீன் பாலால் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய டைரக்ஷனில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆக்சுவலாக ரிலீஸ்க்கு முன்னாடி அது முதல் காரணம் டொவினோ தாமஸ் அவருடைய படம் அப்படின்றதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி ஜீன் பாலால் அவருடைய படம் அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து மலையாள திரைப்படங்கள் நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஹோப் உள்ள படங்களை அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதுனால இந்த படமும் அந்த ஒரு லிஸ்ட்டில் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. பட் அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஆடியன்ஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா படம் நிறைய பேருக்கு
பிடிக்கல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லாம ரொம்பவும் ஸ்லோவா எந்த ஒரு கனெக்டும் பண்ணிக்காம திரைக்கதை எழுதப்பட்டது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கா அமைஞ்சிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்த உடனே ஓகே இதுக்கப்புறம் கதைக்குள்ள போயிருவாங்க. இதுக்கு அடுத்து கதை வரும்னு பார்த்தா, ஓகே கதையே இவ்வளவுதானா அப்படின்ற மாரி ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஒன்லைனா தான் அது இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க சில சிரிப்பு சத்தங்கள நாம கேட்க முடிஞ்சது. அங்கங்க மட்டும் தான். ஏன்னா அங்கங்க அவங்க போட்டிருக்க சில காமெடி டயலாக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஷௌபின், டேவிட் தாமஸ் அவங்களுடைய கேங் அங்க பேசக்கூடிய சில வசனங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்பயாவது தான் ஒரு அதாவது ரொம்ப சைலண்டா போயிட்டே இருக்கும். டக்குனு எங்கேயாவது ஒரு இடத்துல சிரிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி தான் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. பட் சில பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நல்லா இருக்கு. அதை நாம ஒத்துக்கிறணும். ஆனா திரைக்கதையில ஒரு மிகப்பெரிய டிராபேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் திரைக்கதையில இயக்குனர் வந்து கவனம் செலுத்தியிருக்கலாம். மற்றபடி படத்தினுடைய பிஜிஎம், நம்ம ஆர்ட் ஒர்க், எடிட்டிங், இது சினிமாட்டோகிராஃபி இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடு எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்க சரியா பண்ணியிருக்காங்க. குறிப்பா படத்துல ஒரு சீனை நம்ம பாராட்டி ஆகணும். அது ரொம்பவும் நல்லா இருந்தது. அதாவது செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன அந்த பாத்ரூம்குள்ள ஒரு ஃபைட் சீன் வரும். அதுல ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ரியாலிஸ்டிக்கோட ஒத்து போற மாரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருந்தது. என்னப்பா நீ வந்ததுலேருந்து படத்தை பற்றி குறையாவே சொல்லிட்டு இருக்க, படத்தை பாசிட்டிவாகவே இல்லையா, உனக்கு படத்தை பாசிட்டிவாகவே பார்க்க தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருப்பேன், அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாத்ரூம் ஃபைட் சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த படத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து தன்னுடைய ரசிகர் ஒருத்தரை அந்த டேவிட் படிக்கல் போய் காப்பாற்றுவார், அதாவது டோனி தாமஸ் காப்பாற்றுறது, அந்த ஒரு சீன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி அதுக்கு பிறகு வரக்கூடிய இன்னொரு சீன், அந்த சௌபின் ஷாகிர் வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியோட உட்காந்துருக்கிறது, அதுக்கு முன்னாடி 2 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறது அப்படின்ட்டு இந்த ஒரு சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு எமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டேவிட் படிக்கல் யார், அவருடைய பேக்ட்ராப் என்ன, அவருடைய அம்மா அப்பா என்ன அப்படின்றத அப்பப்போ அவர் யோசிக்கிற மாதிரி மாட்டிச்சு மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. சரி கடைசியில் ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு அழுகிற மாதிரி ஒரு எமோஷனலை கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அதே மாதிரி படம் முடிகிற போகிறதுக்கு முன்னாடி அவர் யார், டேவிட் படிக்கல் யார், அவங்க அம்மா யார், அவங்க அப்பா யார் அப்படின்ற மாதிரிலாம் சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் அப்படியே 2 இது மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் எமோஷனல் சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பட் நம்ம டொவினோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் நல்லா இருந்தது. ஏன்னா ரியல் லைஃப், அதாவது இப்போ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், அந்த ஷூட்டிங் கூட கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் அதில் வந்து எமோஷனல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக முதல்ல வந்து நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் வச்சது இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நடிகர் திலகம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தான். ஸோ அவருடைய அடைமொழியை படத்தினுடைய பேராக வைக்கிறதுக்கு வந்து சில அதாவது பிரபு சாருடைய ஃபேமிலி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டதுனால அந்த திலகம் எடுத்துட்டாங்க, நடிகர்னு பேர் வச்சாங்க. ஸோ படம் பார்த்த பிறகு தான் ஓகே நல்ல வேலை நடிகர் திலகம்னு இந்த படத்துக்கு பேர் வைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தோணுது. அப்படின்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இந்த நடிகர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு திருஷ்டி புள்ள மாதிரியே திருஷ்டி வச்சு, அதாவது புள்ளி வச்ச மாதிரி இந்த படம் கொஞ்சம் சறுக்கி இருக்குது. ஆடியன்ஸ் பெரிய